பாரத நாடு முழுக்க 4 கருத்துக்கள்ல தான் இயங்குது. இந்தியாவே இயங்குறது ஒரு 4 வார்த்தை தான். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. இதுதான் இந்தியா. இந்தியாவை புரிஞ்சுக்கணும்னா இந்த இந்த சதுர்வித புருஷார்த்தங்கள்னு சொல்லுவோம். சதுர் புருஷார்த்தங்கள். இதை புரிந்து கொண்டால் தான் இந்த தேசத்தை புரிஞ்சுக்க முடியும். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. தமிழ்ல சொன்னா அறம், பொருள், இன்பம், வீடு. அதுல திருக்குறள்ல 3 மாத்திரம் சொல்லியிருக்கு. வீடு வந்து சொல்லல. இந்த 3 பின்பற்றினா வீடு பேரு கிடைக்கும்னு அர்த்தம். அதை தனியா சொல்ல வேண்டாம் அப்படின்றக்கா அவர் சொல்லவில்லை. இப்ப நமக்கு நிறைய நாம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம் வந்து தர்மம்னா என்ன, அறம்னா என்ன, தமிழ்ல அறம்னா என்ன. இந்த குழப்பம் நமக்கு மாத்திரம் வரவில்லை. காலங்காலமா இந்த நாட்டுல நிறைய சிந்தனை பண்றவங்களுக்கு, மகான்களுக்கு, நாமெல்லாம் பார்த்து வியக்கிற பல ஆளுமைகளுக்கெல்லாம் தர்மம்னா என்னன்னு குழப்பம் வந்திருக்கு. பாகவதத்துல இந்த உலகத்திலேயே தர்மத்தை பத்தி ரொம்ப நன்றாக தெரிந்தவர்கள் 12 பேர் தான் அப்படின்னு பட்டியலிடுறாரு பாகவதம் எழுதும் போது. அதுக்கப்புறம் பட்டியல் இல்லை. அதுல சேர்ந்தா இப்ப நீங்க எல்லாம் கூட பல பேர் அதுல இருப்பீங்க. பாகவத புராணம் எழுதும் போது 12 பேரை பட்டியலிடுறாரு. அதுல முக்கியமா பாகவத புராணத்துல சொல்றது பீஷ்மர் அப்படின்னு சொல்றாங்க. பீஷ்மர் தான் தர்மத்தை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். ஆனால் நீங்க மகாபாரதம் வாசிச்சீங்கன்னா பீஷ்மருக்கே நிறைய தர்மத்துல குழப்பம் வரும். இந்த குருச்சேத்திர யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மகாபாரதத்துல அனுசாசனிக் பர்வத்துன்னு இருக்கு. அந்த அனுசாசன பர்வதம்னா என்னன்னா, நாம ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து அதுல நாம பலன் பெற்ற பிறகு இது சமுதாயத்திற்கு உதவும் அப்படின்னு நினைச்சு மற்றவங்களுக்கு நாம எடுத்து சொல்றதுதான் அனுசாசனம்னு பேர். இப்ப நான் தினசரி யோகா பண்றவனா இருக்கணும், யோகாசனம் பண்றவனா இருக்கணும். அப்படி பல மாதங்களோ வருஷங்களோ நான் அதை பண்ணி நான் பலன் பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் அதை யோகா பண்ணுங்க நல்லதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அது அனுசாசனம். யோகா பத்தி புத்தகம் மாத்திரம் வாசிச்சுட்டு நான் எந்த பயிற்சியும் பண்ணாம நான் வந்து யோகா எவ்வளவு நல்லது தெரியுமான்னு நான் பேசினா அது அனுசாசனம் இல்லை, அது எம்டி டாக். இப்ப அனுசாசனம்னாலே அதுல ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வைத்து அதை பயிற்சி செய்து அதுல பலன் பெற்று அதை சொல்லுகிறது தான் அனுசாசனம். அப்படி அந்த அனுசாசன பருவம் முழுக்க அப்படிப்பட்ட ஆளுமைகள் தான் அதுல வர்றாங்க. அதுல ஒரு 6 முக்கியமான கேள்விகள் எழுப்புறாரு விஷ்ணு. எந்த தெய்வம் நாங்கெல்லாம் கும்பிடணும், எந்த வழியில போனா எங்களுக்கெல்லாம் கதி மோட்சம் கிடைக்கும், இந்த உலகத்துல தர்மத்தை பத்தின குழப்பம் இருக்கு, அதை எப்படி சரி செய்யறது, இப்படி பல கேள்விகள். அதுல முக்கியமா 6 கேள்வி. அந்த 6 கேள்விக்கும் பதிலளிக்கும்படியாக உருவானதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்றாங்க. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எழுதியது யார்? எழுதினது யாரு? வேதவியாசர் தான். பகவத்கீதை எழுதினது யாரு? வேதவியாசர் தான். கீதை எழுதுனது கிருஷ்ண பரமாத்மா இல்ல, கீதையை சொன்னது கிருஷ்ண பரமாத்மா. எழுதுனது யாரு? எல்லாமே ரைட்டிங்ல கொடுத்து வந்தது வியாசர் தான். இந்து தர்மம் யாராவது ஒரு தனி நபருக்கு கட்டுப்பட்டிருக்கு, கடமைப்பட்டிருக்குன்னா வேதவியாசருக்கு நாம் அதிகமா கடமைப்பட்டிருக்கோம். அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்து தர்மத்துல கீதை இல்ல, புராணங்கள் இல்ல, உபனிஷத்துக்கான விளக்கங்கள் இல்ல, நிறைய சூத்திரங்கள் தோத்திரங்கள்லாம் இல்ல. எல்லாம் எழுதினவர் வேதவியாசர். இந்த வேதவியாசருடைய அம்மா யார் தெரியுமா? வேதவியாசர் யாருக்கு மகனா பிறந்தவர்? அவர் ஏதோ ரொம்ப ஆச்சார அனுஷ்டானமான பிராமண குலத்துல இருந்து பிறந்தவர் இல்ல. அவங்க அம்மா பேரு மச்சகந்தி. மச்சம்னா மீன். மீனவ பெண், செம்படவ சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணிக்கு மகனாக பிறந்தவர். ஒரு ரிஷிக்கும் அவருக்கும். ஒரு மீனவனுடைய மகன் தான் வந்து வேதங்களையே 4 வேதங்களையும் தொகுத்து கொடுத்திருக்கிறான். நம்ம எவ்வளவு பெரிய சோசியல் ஜஸ்டிஸ் பாருங்க. சமூக நீதி பத்தி இன்னைக்கு பேசுறான். ஏதோ அந்த மாடல் இந்த மாடல் நாங்க தான் சமூக நீதி அப்படின்னு பேசுறான். உண்மையான சமூக நீதி இந்துத்துவத்துல தான் இருக்கு, இந்து தர்மத்துல தான் இருக்கு, சனாதனத்துல தான் இருக்கு. அப்படி வேதவியாசர் தொகுத்தது. அதை வந்து மகாபாரதத்துல எடுத்து அருளியது யாரு? பீஷ்மர். இப்ப விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னது யாருன்னா பீஷ்மர்னு சொன்னாலும் அது சரியான பதில் தான். அதை எழுதுனது யாருன்னா வியாசர்னு சொன்னாலும் சரியான பதில் தான். அதனால பீஷ்மர் தான் இதை சொல்றாரு. இப்போ அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் பீஷ்மருக்கே இருக்கு. தர்மனுக்கே எது தர்மம்ன்றதுல குழப்பம் இருக்குன்னா உங்களுக்கு எனக்கும் குழப்பம் இருக்குல்ல? ஆச்சரியக்கா? ஏதாவது ஆச்சரியம் இருக்கா? அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற உலக சூழல் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இன்னைக்கு நாம ரொம்ப எளிமையான ஒரு உலகத்துல வசிக்கல, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு உலகத்துல வாழ்றோம்.
வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் காம்ப்ளெக்ஸா தான் இருக்காங்க. ஒரு மனிதனை புரிந்து கொள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. He is not as simple as to be understood. அதனாலதான் ஒரு சுவாமிஜி ஒரு உதாரணம் சொல்வார், சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஒரு காலத்துல நல்லதும் கெட்டதும் வேற வேற லோகங்கள் இருந்துதான். அந்த ஆதி யுகம் இருக்க, சத்திய யுகம் இருக்க, அதுல நல்லதெல்லாம் சத்திய ஒரு லோகம், கெட்டது ஈவில் எல்லாம் இன்னொரு லோகத்துல இருக்குமா. இதுக்கும் அதுக்கும் நீங்க இதுலதான் போகணும், விண்வெளியில தான் பயணம் பண்ணி போகணும். அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருந்துச்சான். அதுக்கப்புறம் ராமாயண காலம் வந்தது. அது என்ன யுகம்? திரேதா யுகம். திரேதா யுகத்துல நல்லதும் கெட்டதும் பூமிக்கே வந்துருச்சு. ஆனா கொஞ்சம் தள்ளி இருந்தது. அயோத்தியில ராமன் இருந்தான், இலங்கையில ராவணன் இருந்தான். இது குட் அது ஈவில். ஆனா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்தது. தேவையின் அடிப்படையில் அவன் சீதையை கடை தூக்கிட்டு போனதுனால போய் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் வந்தது. எல்லாம் ரெண்டும் யுத்தம் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதுக்கப்புறம் துவாபர யுகம். அந்த துவாபர யுகமா, துவாபர யுகம், அதுல நல்லதும் கெட்டதும் ஒரே பூமியில மாத்திரம் இல்ல, நல்லதும் கெட்டதும் ஒரே குடும்பத்துக்குள்ள வந்துடுச்சு. பாண்டவர்களும் கௌரவர்களும் அண்ணன் தம்பி தானே, தாயாதிகள், பங்காளிகள், சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க தான், ஒரே குடும்பத்துக்குள்ளே வந்துருச்சு. ஒரே லோகம், வேற வேற லோகம், அப்புறம் ஒரே பூமி, அப்புறம் ஒரே குடும்பம். அப்புறம் தான் சொல்றாரு சுவாமிஜி அடுத்த கிளைமேக்ஸ். இப்ப கலியுகத்துல ரொம்ப டேஞ்சருங்க. நல்லதும் கெட்டதும் ஒரு ஆளுக்குள்ளே வந்துடும். அப்படிங்க, ஒரு குடும்பத்துக்குள்ள எல்லாம் இருக்கிறது இல்ல. இந்த ராமகிருஷ்ண மடத்துல இருக்கிற வரைக்கும், விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ற வரைக்கும் யோக்கியனா இருப்பான். இந்த காம்பவுண்ட்ஸோட தாண்டி போயிட்டான்னா அவன் என்ன செய்யறான்னு தெரியாது. கொஞ்ச நேரம் அம்பியா இருப்பான், கொஞ்ச நேரம் அந்நியனா இருப்பான், கொஞ்ச நேரம் சும்மா சொல்ல கோச்சுக்க மாட்டேன் நான், ரெமோவா இருப்பான். ஒரே ஆள் தான், ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அப்போ ஒரு நபரே இவ்வளவு காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கும்போது தர்மத்தை புரிந்து கொள்வதில் எவ்வளவு காம்ப்ளெக்சிட்டி இருக்கும் யோசிச்சுப்பார். அதனால சில பெரியவங்க எல்லாம் தர்மத்தை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு எளிமையான ஒரு உதாரணம் சொல்றாங்க. இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தர்மம்னா என்ன அப்படின்னா, தர்மா இஸ் ஒன் விச் யுனைட்ஸ், ஒன் விச் ஹோல்ட்ஸ் அண்ட் ஒன் விச் சஸ்டைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் தர்மம். சிம்பிளா புரிஞ்சுக்கோ. ஏன்னா இன்னைக்கு தர்மத்தை பத்தி சொல்றதுக்கு பீஷ்மர் இல்ல, தர்மர் இல்ல, நம்ம கூடயே வாழ்கிற பாத்திரங்கள், கதாபாத்திரங்கள்லாம் யாரும் இல்லை. அதனால இதை எளிமையா புரிஞ்சுக்கோ. அதுலயும் தமிழ்ல சொன்னா நிறைய புரியாதுங்கிறதுனால இங்கிலீஷ்ல சொன்னா புரியும். தர்மத்தை கூட இங்கிலீஷ்ல சொன்னாதான் புரியும்னு ஒரு புது ஜெனரேஷன் உருவாயிடுச்சு. நான் கூட கோவில ஷ்ரைன்ல பரமஹம்சரை நமஸ்காரம் பண்ணிட்டு வரும்போது என் கூட வந்த யோகேஷ்க்கு ஒரு கதை சொன்னேன். இங்கிலீஷோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. கல்கத்தால ஒரு கல்லூரி பாடம் நடந்துட்டு இருக்கு. இது 100-150 வருஷத்துக்கு முன்னால. அப்போ பாடம் நடத்தின, ஆங்கில இலக்கியம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் இங்கிலாந்துக்காரர், பிரிட்டிஷ்காரன், வெள்ளைக்காரன். அவனே ஆங்கிலம் ஷேக்ஸ்பியரையும் ஷெல்லியும் பத்தி பேசினா நல்லா தானே சொல்லுவான். நாம போய் கம்பராமாயணம் பேசினா நல்லா தானே இருக்கும். அது மாதிரி அப்போ எக்ஸ்டசி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? எக்ஸ்டசி அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்போ அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் மாணவர்களுக்கு எல்லாம் விளக்குறாரு, இந்த எக்ஸ்டசின்ற வார்த்தையை விளக்கியெல்லாம் சொல்ல முடியாது. தமிழ்ல எக்ஸ்டசிக்கு என்ன அர்த்தம்? சரியா சொன்னீங்க, பரவசம், ஒரு பரவச நிலை, அதுதான் எக்ஸ்டசி. மெய்மறந்து இருக்கேன்னு சொல்றோம்ல, அதுதான் எக்ஸ்டசி. இப்ப நிறைய பேர் கஞ்சா போட்டு அப்படியே மெய்மறந்து இருப்பான், அது எக்ஸ்டசி இல்ல. அது அந்த மெய்மறந்த நிலை, அது அடையிறது எல்லாரும் சுலபம் இல்ல. எனக்கு தெரிய கல்கத்தா காளி கோயில்ல ராமகிருஷ்ணன் ஒரு பூசாரி இருக்காரு. அந்த பூசாரி அந்த எக்ஸ்டசி நிலையில, பரவச நிலையில இருந்து நான் பார்த்திருக்கேன், பல முறை நான் பார்த்திருக்கேன். நான் கோயிலுக்கு வழிபட போக மாட்டான் வெள்ளைக்காரன், பட் அவர் அப்சர்வ் பண்ணிருக்கான். அவர் அப்படி அந்த நிலையில இருப்பாரு அப்படின்னு அந்த எக்ஸ்டசின்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்றாரு. அதை கேட்ட மாணவர்கள் எக்ஸ்டசினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அதை கேட்ட மாணவர்கள்ல ஒரே ஒருத்த மாத்திரம், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சால் மாத்திரம் போதாது, அப்படி அந்த எக்ஸ்டசி நிலையில் இருக்கிறவன் நானும் போய் பார்க்கணும். இவ்வளவு சிலாகித்து சொல்றாரு, ஒரு வெள்ளைக்காரரே சொல்றாரு, லண்டன்ல இருந்து வந்தவர் சொல்றாரு, நம்ம கல்கத்தால இருந்துட்டு போய் பார்க்கலன்னா எப்படின்ட்டு அந்த பரவச நிலையில இருக்கிற ராமகிருஷ்ணரை பார்க்கறதுக்காக ஒரு கல்லூரி மாணவன் எக்ஸ்டசின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போறான். அவர் யார் அந்த மாணவர்? அதுக்கப்புறம் லைஃப் எப்படி மாறுச்சு அப்படின்னு, ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர் மாறி போச்சு.
அப்போ ஆங்கிலம் கூட சில சமயங்களை உதவுது, தர்மத்தை விளக்குறது கூட ஆங்கிலம் உதவுது. அப்ப தர்மத்துக்கு 3 ஃபங்க்ஷன். ஒன் விச் யுனைட்ஸ், ஒன் விச் சஸ்டைன்ஸ் அண்ட் ஒன் விச் ஹோல்ஸ். நம்மை தாங்குவது தர்மம், நம்மை ஒன்றிணைப்பது தர்மம், நம்மை நீடித்து நிலை பெற்று வாழச் செய்வது தர்மம். அவ்வளவுதான். இப்ப இதை வச்சுக்கிட்டு தான் நீங்க எது அறம் அப்படின்னு முடிவு பண்ணணும். புரியுதா? இப்ப நான் சொல்றதை வச்சுட்டு நீங்க முடிவு பண்ணுவீங்க. மரம் வைக்கிறது தர்மமா, மரம் வெட்டுறது தர்மமா? எது தர்மம்? ஏன்? மரம் தான் இட் சஸ்டைன்ஸ், மரம் தான் இட் ஹோல்ஸ், நம்மளை தாங்கி பிடிக்குது. இந்த மதுரையில மரமே இல்ல, வெறும் மனுஷங்க தான் இருக்காங்கன்னா நம்மளால ஒரு வருஷம் கூட வாழ முடியாது, போய் சேர்ந்துருவோம், ஆக்சிஜனே இருக்காது. அப்ப நம்ம நீடித்து நிலை பெற்று இந்த மதுரையில உள்ள 15 லட்சம் பேரை வாழச் செய்வது எது? இங்க இருக்கிற மரங்கள் தான், இங்க இருக்கிற தாவரங்கள் தான். இல்லைன்னா அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் எத்தனை டன் ஆக்சிஜன் ஆலைகளை உற்பத்தி பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது. கொரோனா நேரத்தில் ஆக்சிஜன் கொண்டு வந்து கொடுத்தாங்க, முடிஞ்சுதா? மதுரைக்கு மாத்திரம் 8 ஸ்பெஷல் ட்ரெயின் வந்துச்சு, ஆக்சிஜன் போதவில்லை. அப்போ இவ்வளவு மரங்கள் ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருக்குல்ல. கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்வது தர்மமா, விவாகரத்து பண்ணிக்கிறது தர்மமா? சேர்ந்து வாழ்றது தர்மம். ஏன்? தர்மா இஸ் ஒன் விச் யுனைட்ஸ், நம்ம இணைக்கிறது, ஒன் விச் செப்பரேட்ஸ் இல்ல, பிரிக்கிறது இல்ல. இப்படி எல்லாத்துலயுமே இதை நீங்க அப்படியே பொருத்தி 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 பார்த்தீங்கன்னா தர்மம்னா என்னன்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஏன்னா இது தர்மம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். தர்மத்துல 2 வகை இருக்கு. ஒன்னு சனாதன தர்மம், இன்னொன்னு சாதாரண தர்மம். யுக தர்மம் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க பழைய ஆத்திச்சூடி படிச்சிருக்கீங்களா? ஔவையார் எழுதுனது முதல் வரி என்ன? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். ஆறுவது சினம்னா என்ன அர்த்தம்? ஆறுவது சினம்னா என்ன அர்த்தம்? கோபப்படாத அப்படின்னு அர்த்தம். பாரதியார் ஒரு ஆத்திச்சூடி எழுதி இருக்கிறார், தெரியுமா உங்களுக்கு? பாரதியார் எழுதின ஆத்திச்சூடியில கோபப்படாதேன்னு எழுதவில்லை. என்ன எழுதியிருக்கிறாரு? ரௌத்ரம் பழகு. அக்கா கரெக்டா சொல்லிட்டீங்க, ரௌத்ரம் பழகு. ரௌத்ரம்னு என்ன? கோபப்படு. அப்ப ஔவையார் என்னடா ஆறுவது சினம்னு கோபப்படாத என்னாரு, பாரதியார் என்ன ரௌத்ரம் பழகுன்னு சொல்லியிருக்கிறாரு. 2 ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ராடிக்டரியா? இல்ல. ஔவையார் சொன்ன காலம் வேற, பாரதியார் சொன்ன காலம் வேற. ஔவையார் சொன்ன காலத்துல அதியமானும் பாண்டிய மன்னர்களும் சோழ மன்னர்களும் ராஜராஜ சோழன் மாதிரி இருக்கிறவங்களும் ஆட்சி பண்ணிருக்கலாம். நம்ம மன்னன், நம்ம தர்மம், நம்ம அறங்கள். அன்னைக்கு நீ அமைதியா சாத்வீக வாழ்க்கை வாழ்ந்தா போதும். பாரதியார் சொன்ன காலத்துல யாரு ஆட்சி பண்ணாங்க? வெள்ளக்காரன். அதுக்கு முன்னால முகல்ஸ், வெளிநாட்டுல இருந்து வந்து படையெடுத்து வந்தவன். கண்ணு முன்னால எல்லாமே நாம கட்டி காப்பாற்றி எல்லாமே அழிந்து கொண்டிருக்கு. அப்ப நான் ஆறுவது சினம்னு அவ்வை சொல்லிட்டா கோவப்பட மாட்டேன்னு உட்கார்ந்து இருந்தா உன்ன மாதிரி முட்டாள் யாரும் இல்ல, கோவப்படு. ஊன் மிக விரும்பேல், இது சொன்னது யாரு? மீதூன் விரும்பேல், இது சொன்னது யாரு? ஔவையார். ஆத்திச்சூடியில வரும் மீதூன் விரும்பேல்னா ரொம்ப சாப்பிடாதன்னு அர்த்தம். பாரதியார் என்ன சொல்றாரு? ஊன் மிக விரும்பு, நல்லா சாப்பிடு, நிறைய சாப்பிடு. புரியுதா உங்களுக்கு 2க்கு வித்தியாசம்? அப்போ இது ஔவை சொன்னது அந்த காலத்து தர்மம், பாரதியார் சொன்னது தேவைக்கேற்ற இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற தர்மம். நீங்க ராமாயணம் வாசிச்சிருப்பீங்க, வாசிக்காட்டி கூட நான் சொல்கிற இந்த சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராவணன் நிராயுதபாணியா நிக்கிறான் கடைசியில யுத்தத்துல. ராமன் என்ன சொல்றாரு? நிராயுதபாணியா இருந்த ராவணனை பார்த்து என்ன சொல்றாரு? இன்று போய் நாளை வா. ஏன்னா நம்ம இந்து தர்மத்துல ஹிந்து வார் எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. உலகத்துல வார் எத்திக்ஸ்ன்றத பத்தி பேச ஆரம்பிச்சே 150 வருஷம் தான் ஆகுது. இப்பதான் பேசுறாங்க. 150 வருஷத்துக்கு முன்னால தான் வார் எத்திக்ஸ், யுத்த தர்மம்னா என்னன்னு பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுல இந்த ஒரு 50-60 வருஷமா தான் சீரியஸா அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சர்வதேச நாடுகள் சொல்றாங்க. ஆனா நமக்கு டைம்ஸ் இம்மெமோரியல், நினைவுக்கு எட்டாத காலத்துல இருந்து யுத்த தர்மத்தை பின்பற்றோம். ராத்திரியில யுத்தம் விட மாட்டோம் இல்லையா? யுத்தத்துல வயசானவங்களை தாக்க மாட்டோம், குழந்தைகளை தாக்க மாட்டோம், பெண்களை தாக்க மாட்டோம். ஒருத்தங்கிட்ட வெப்பனே இல்ல, நிராயுதபாணியா இருக்கான், அவனை தாக்க மாட்டோம். நீயும் கத்தி எடுத்துட்டு வா, நானும் எடுத்துட்டு வரேன், ஒண்டி கொண்டி, அப்படிதான் சொல்லுவோம். அதனால ராவணன் நிராயுதபாணி ஆயிட்டான். அப்ப அவனை கொல்லலாமா? ராமன் அவன் மேல அம்பு விடலாமா? விடக்கூடாது. அதனால என்ன சொல்றாரு? இன்று போய் நாளை வா. இது ராமாயணத்துல. ராமன் யாரு? விஷ்ணுவோட எத்தனாவது அவதாரம்? 8வது அவதாரம். அடுத்து மகாபாரதம் வருது.
அதுல கண்ணன் வரானா, டிரைவர். கண்ணன் எத்தனாவது அவதாரம்? 9வது அவதாரம். ரெண்டுமே சேம் ஆரிஜின், ரெண்டு பேரும் விஷ்ணுகிட்ட இருந்து வந்தவங்க தான். இப்போ கர்ணன் நிராயுதபாணியா இருக்கான் மகாபாரதத்துல. அது அந்த பக்கமா திரும்பி அந்த தேர் சக்கரம் பள்ளத்துல விழுந்து விட்டது, அதை குனிந்து தூக்கிட்டு இருக்கான். யாரு? கர்ணன். இப்போ கிருஷ்ணர் சொல்றான், அர்ஜுனா, கர்ணன்ட்ட ஒரு ஆயுதம் இல்ல, முதுக காமிச்சு நிக்குது, அவன் பெரிய வீரன், இந்த பக்கம் திரும்பினான்னா கஷ்டம். இப்ப அந்த பக்கம் திரும்பி அவன் தேரை தூக்கிட்டு இருக்கும் போதே அவனை அடிச்சு காலி பண்ணு அப்படின்னு யார் சொல்றா? கிருஷ்ணர் சொல்றார். ராமன் என்ன சொன்னா? இன்று போய் நாளை வா, அவங்கிட்ட ஆயுதம் இல்ல. கிருஷ்ணன் என்ன சொன்னா? இப்பவே அடிச்சு காலி பண்ணு, அவங்கிட்ட ஆயுதம் இல்ல. கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல, கான்ட்ரடிக்ஷன். ஏன் அப்படி? இப்ப ராமன் செஞ்சது கரெக்டா, கிருஷ்ணர் செஞ்சது கரெக்டா? இத கர்ணனே கேக்குறான். முதுகுல அடி வாங்கினதுக்கு அப்புறம், உடம்பெல்லாம் அம்பு தொலைச்சதுக்கு அப்புறம் கர்ணன் கேக்குறான், இதெல்லாம் நியாயமா? நீ எவ்வளவு பெரிய தர்மவான்னு நினைச்சிட்டு இருக்கோம், நீ அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு அந்த பக்கம் திரும்பி தேர தூக்குறேன், நீ இப்படி அடிச்சு கள்ளத்தனம் பண்ணலாமா? இது தர்மமா? இது நியாயமா? அப்படின்னு கேக்குறான். இதுதான் போர் தர்மமா? அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, தர்மத்தை பத்தி நீ பேசாத, அத பேசுற தகுதி உனக்கு இல்லை. தர்மத்தை நான் யாரிடம் பயன்படுத்துவேன், தர்மத்தின்படி நான் எங்க நடந்துக்குவேன் அப்படின்னா, என் எதிராளியும் தர்மத்தின்படி நடந்து கொண்டால்தான் அது பொருந்தும். புரியுதா? எதிராளியும் தர்மத்தின்படி இருந்தா தான் அது பொருந்தும். ராமன் மனைவிய சீதைய ராவணன் தூக்கிட்டு போனான், அசோகவனத்துல சிறை வச்சான். ஆனா அவளை ஏதாவது தொந்தரவு பண்ணானா? அவளை அவமானப்படுத்தினானா? அவளை ஹார்ம் பண்ணானா? ஹர்ட் பண்ணானா? இல்ல. மிரட்டுறான். ராமன்லாம் உனக்கு பொருத்தமானவன் இல்ல, நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கொண்டான், நீ சரி சொல்லாட்டி உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? கொலை பண்ணுவேன் அப்படிங்கிறான் ராவணன். ஆனாலும் சீதை மேல விரல் கூட படல, அவளை அவமானப்படுத்தணும்னு நினைக்கல. அசோகவனத்துல சிறைதான் வச்சிருந்தான். ராவணன் யாரோ ராமன் யாரோ, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியெல்லாம் இல்ல. அவன் அரக்க குலம், இவன் சத்திரிய குலம், ரெண்டு பேருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி இருந்தும் கூட சீதையை ராவணன் தொந்தரவு செய்யவே இல்லை. அப்படியே இங்க வாங்க, திரௌபதி யாரு? துரியோதனுக்கு அண்ணன் மனைவி, மூத்தவன் தர்மன் தானே, அண்ணன் மனைவி. பாண்டவர்கள் 5 பேருமே பங்காளிகள், தாயாதிகள். அப்போ அந்நிய ஒரு ஓப்பன் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து, அவைக்கு அழைத்து வந்து அவளை அவமானப்படுத்துறாங்க. யாரெல்லாம் அவமானப்படுத்துறா? துச்சாதனன், துரியோதனன், அதெல்லாம் சொல்லிதான் 100 பேரும். அப்போ கை கொட்டி எக்காலம் விட்டு ஏளன சிரிப்பு சிரித்தவன் இந்த கர்ணன். அதை வேடிக்கை பார்த்து, நல்லா பண்ண, அவளை அவமானப்படுத்து, துகில் உறிஞ்சிரு அப்படின்னு அவமானப்படுத்தின. அப்ப கிருஷ்ணர் கேட்கிறாரு, ஏண்டா ஒரு பெண்ணை அவைக்கு அழைத்து வந்து அவளை நிர்வாணப்படுத்தி, அவளை அசிங்கப்படுத்தி, அவளது மானத்தை பங்கப்படுத்துவ, அதை நீ வந்து வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிப்ப, ஏளனமா சிரிப்ப. யுத்தத்துல மாத்திரம் நான் தர்மத்தை பின்பற்றணும், அவையில வந்து துயில் உரியும் போது உனக்கு அந்த தர்மம் தெரியலையா? ஆடுறா, இன்னொரு அடி ஆடுறா, அம்படுறான், அடிச்சான், செத்து போயிட்டான். புரியுதா? இதைத்தான் நாம செய்யணும், தெரிஞ்சுக்கங்க. உங்க எதிரி தர்மத்தை பின்பற்றினாதான். ஏன் இந்து மன்னர்கள் எல்லாம் முஸ்லீம் படைகள்கிட்ட தோத்தாங்க சொல்லுங்க? வெளிநாட்டுல எவ்வளவு படையெடுப்பு வந்ததுல நம்மகிட்ட வீரம் இருந்ததா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? நம்மகிட்ட ஆயுதம் எல்லாம் இருந்ததா இல்லையா? இருந்தது. வெளிநாட்டுல இருந்து வந்தவனுக்கு தெரியும், இவன் ராத்திரியில படையெடுக்க மாட்டான். சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டா ராஜபுத்திரர்கள், இந்து மன்னர்கள், மராத்தியர்கள் அவங்க யுத்தத்தை நிறுத்திட்டு போய் கூடாரத்துல தங்கிடுவாங்க. மறுநாள் சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் தான் யுத்தம் பண்ணுவாங்க. அது அவங்க யுத்த தர்மம்னு தெரியும் அவனுக்கு. பாண்டிய நாட்டு மன்னனும் சோழ மன்னனும் யுத்தம் பண்ணா அப்படித்தான் இருக்கும். விஜயநகரத்திலிருந்து திருமலநாயக்கரும் குமார கம்பனன் வந்தா அப்படிதான் நடக்கும் யுத்தம். பல்லவன் 2ஆம் நரசிம்மன் போய் 2ஆம் புலிகேசி சாளுக்கிய மன்னனை எதிர்த்து யுத்தத்துல ஜெயிச்சா அப்படிதான் நடக்கும் யுத்தம். ராத்திரியில் நடக்காது, நிராயுதபாணியை கொல்ல மாட்டான், அந்த வார் எத்திக்ஸ் படி நடக்கும். ஆனா அலாவுதீன் கில்ஜியும் மாலிகாஃபூரும் கோரி முகமதும் வந்தா அப்படி நடக்குமா? அவன் நல்லா தெரியும், ராஜபுத்திரர்கள் ராத்திரியில சண்டையிட மாட்டாங்க, இந்து மன்னர்கள்.
அதனால நைட்ல அட்டாக் பண்ண. இதுவே புதுசு உனக்கு. ராத்திரியில யுத்தம் பண்ணுவான் ஒருத்தன், மன்னன் படையெடுத்து வந்து நம்மளை அழிப்பான், தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் கொல்லுவான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே அவனுக்கு ஒரு 100 வருஷம் 200 வருஷம் ஆச்சு. அதை முதலில் சரியாக புரிந்து கொண்ட மன்னன் சத்ரபதி சிவாஜி. ராத்திரிலையும் வருவான், பகல்லையும் வருவான், நிராயுதபாணியும் கொல்லுவான். அவனுக்கு எந்த யுத்த தர்மமும் இல்லை. அந்த தர்மத்துல நான் மாத்திரம் தர்மத்தை பின்பற்றினா என்னை நாசம் பண்ணிடுவான். அதனால அவனை விட அதிகமா நான் அவனை அட்டாக் பண்ணணும்னு நினைச்சுதான் சத்ரபதி சிவாஜி பண்ணா. வெறும் 500 பேரை வச்சுக்கிட்டு 5000 பேர் கொண்ட படையை நிர்மூலமாக்க முடிஞ்சது சிவாஜினால. தி கொரில்லா வார்ஃபேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே சிவாஜி தான், சத்ரபதி சிவாஜி. அப்போ யாரு தர்மத்தை பின்பற்றான்னு பார்க்கும். நாம நம்ம வீட்டுல மாத்திரம் நம்ம பிள்ளைங்களை நல்லா வளர்த்துட்டு போறதுனால ஒரு பயனும் இல்லை. சமுதாயத்துல எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கணும். எங்க வீட்டுக்காரர் மாத்திரம் குடிக்க மாட்டாருங்க, அவர் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு, நான் நிம்மதியா இருக்கலாம், அவர் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ண மாட்டாரு, குடிக்கவே மாட்டாரு, பத்திரமா தங்கும் எங்க வீட்டுக்காரு, அதனால மட்டும் முழு பயன் இல்லை. எதிர்த்து வர லாரி டிரைவர் குடிக்காம இருக்கணுமே, எதிர்த்து வர வேன் டிரைவர் அவரு குடிக்காம வரணும்ல. எங்க வீட்டுக்காரரு, என் மகன், என் தம்பி, எங்க அப்பா குடிக்க மாட்டாருன்றதுல நீங்க சந்தோஷப்பட முடியாது. எதிர்த்து வரையும் குடிக்காம இருக்கணும், அவன் நல்ல புத்தியோட வரணும், அவன் நிதானத்தோட வரணும். அவனும் சேர்ந்து இது அது மோதுறதுனால ஆக்சிடென்ட் வருது. அப்ப சமுதாயத்துல குடிப்பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா தான் நம்ம குடும்பத்துல அந்த பழக்கம் இல்லாம இருக்கும். என் வீட்டுல எல்லாரும் தங்கம், நாங்கெல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறோம், நாங்கெல்லாம் கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயத்துல குடிப்பான். ஒரு பக்கம் மத மாற்றம் பண்ணுவான், இந்துவா இருந்து இன்னொரு மதத்துக்கு போடுவான், ஜாதி மோதலை உருவாக்குவான், நாம தீண்டாமையை பின்பற்றுவோம், பல ஜாதிகளை நாமளே ஒதுக்கி வைப்போம். இந்த மாதிரி அக்கிரமம்லாம் நம்ம பண்ணா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை இதே ராமகிருஷ்ண மடத்துல இன்னொரு 50 வருஷம் கழிச்சு பாடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இது பெரிய அபாயம். அதனாலதான் இதை சொல்றேன் நான். இதை நம்ம பாடிட்டு நம்ம வாழ்க்கை காலத்துல இதெல்லாம் மனப்பாடம் பண்ணோம், சொன்னோம். ஐயா ஸ்ரீதர் மாதிரி உள்ளவங்க இந்த தர்மத்தை நிலைநாட்டுறது இதெல்லாம் செய்தார்கள் என்பது மாத்திரமல்ல. இது விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 5000 வருஷம் இருக்குமாங்கய்யா? 5000 வருஷம் இருக்கும். பீஷ்மர் சொல்லி மகாபாரதம் 5000 வருஷம் ஆச்சு. 5000 வருஷமா விஷ்ணு சகஸ்ரநாமம் பாடிட்டு இருக்கோமே, இன்னும் ஒரு 50000 வருஷம் ஆனாலும் இது பாடப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம இதை செய்யணும். அதற்கேற்ற ஒரு அறச்சூழல் இந்த சமுதாயத்தில் இருக்கணும்னா நாம கொஞ்சம் சமுதாயத்துக்காக வேலை செய்யணும். சமுதாயத்துக்காக வேலை செய்யணும். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும். அவனுக்கு இந்த தர்மத்தின் மேல பற்று வரணும். மதமாற்றம் நடக்கக்கூடாது. இந்துவாக பிறந்தவன் இந்துவாக வாழணும், இந்துவாத்தான் அவன் சாகணும். இன்னொரு மதத்துக்கு போற பேச்சே இருக்கக்கூடாது. ஜாதி பேதம் பார்க்கக்கூடாது. அந்த எண்ணம் மனசுல கூட இருக்கக்கூடாது. வெளியில வார்த்தை மாத்திரம் இல்ல, மனசுல கூட அந்த இருக்கக்கூடாது. இந்துனால எல்லாரும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அந்த ஃபீல் இருக்கணும். அப்படிதான் ராமானுஜர் இருந்தார், அப்படிதான் வைத்தியநாத ஐயர் இருந்தார், கோயில கூட்டிட்டு போனார். அப்படித்தான் ராஜாஜி இருந்தார். அப்படி பெரிய சமூக அக்கறையோட நாம இதை செய்யணும். ஒரு திருக்குறள் இருக்கு, அதை சொல்லி முடிக்கிறேன். அந்தனர் நோர்க்கும் அறத்துக்கும் ஆதியாய் நின்றதாம் மன்னவன் கோல். அந்த குறளுக்கு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அந்தனர்னா பிராமின் மாத்திரம் எடுத்துக்கூடாது. ஒரு நல்ல தவ வாழ்க்கையில இருக்கிறவங்களும் அந்த காலத்துல அந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமின்ஸுக்கு அது பொருந்தும். அந்தனர் அவங்கள் நோக்கிற தவம், அவங்க எடுத்து செய்கிற தவம், இதுக்கு ஆதியா இருப்பது எது, அடிப்படையா இருப்பது எதுன்னா நின்றதாம் மன்னவன் கோல். இந்த நாட்டுல எந்த ராஜா ஆட்சி பண்றான் அப்படிங்கிறத வச்சுதான் முனிவர்கள், மகான்கள், அந்தணர்கள், நல்லவர்கள், தவசீலர்கள் இவங்க பண்ற தவம் எல்லாம் எப்ப பலிக்கும்? எப்ப பலிக்கும்? மன்னன் யார் இருக்கான்றதை பொறுத்தான். சிவாஜியும் ராஜராஜ சோழனும் திருமலை நாயக்கரும் நரசிம்ம பல்லவனும் ஆட்சி பண்ணா நாம பண்ற தவம் எல்லாம் பலிக்கும். நாம சொல்ற விஷ்ணு சகஸ்ரநாமம் பலிக்கும். நாம சொல்ற கந்த சஷ்டி எல்லாம் வேலை செய்யும். முருகன் நம்ம கூடயே இருப்பார். அவுரங்கசீப்பும் மாலிகாபூரும் அலாவுதீன் கில்ஜியும் இன்னைக்கு இருக்கிற நவீன அலாவுதீன் கில்ஜியும் மாடர்ன் அலாவுதீன் கில்ஜியும் இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், தவம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால அதையும் சேர்த்தா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சோசியல் ஸ்பிரிட்டோட கூடின ஒரு இந்துத்துவம், ஒரு சமூக அக்கறையுடன் கூடிய ஒரு இந்துத்துவம், தன் சக மனிதர்கள் மீது நாம அன்பு செலுத்தி அக்கறை செலுத்தி அவர்களுக்கும் சேவை செய்து உருவாகிற ஒரு இந்துத்துவம். நமக்குள்ள இந்துன்னா அது ஒற்றுமை, அந்த உணர்வை உருவாக்குகிற
ஒரு இந்துத்துவ உணர்வோடு நாம் செய்கிற இந்த பணி இருக்குல்ல, இது இன்னும் 50,000 வருஷம் ஆனாலும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அப்படியே தலை தூக்க வைக்கும். மதுரை மாத்திரம் இல்லை, ஒட்டுமொத்த உலகமே விஷ்ணு சகஸ்ரநாமம் பாடுற காலத்தை மிக விரைவில் நாம பார்க்கத்தான் போறோம். நம்ம ஆயுளுக்குள்ள பார்க்கத்தான் போறோம். அதை நோக்கி நாம செயல்படணும். அவ்வளவு.